முதலாக ராகுல் காந்தி பேசும்பொழுது ட்ரம்ப் அவர்களோட நான் அதுல இருந்து ஆரம்பிக்க விரும்புகிறேன். ஏன்னா இவங்க தொடர்ந்து எதிர்கட்சிகள் ட்ரம்ப்பை பத்தியே பேசிட்டு இருந்தாங்க. ட்ரம்ப் 29 முறை நான் தான் போரை நிறுத்தினேன் அப்படின்னு. அதுக்கு தெள்ள தெளிவாக திரு நரேந்திர மோடி அவர்கள் சொல்லிவிட்டார், நான் யாருடைய வற்புறுத்தலின் பேரிலும் இந்த போரை நிறுத்தவில்லை. அதாவது அமெரிக்காவுடைய துணை ஜனாதிபதி சொல்லியிருந்தார் இல்லையா? ஆமா, அதாவது துணை ஜனாதிபதி, அமெரிக்காவுடைய துணை ஜனாதிபதி வான்ஸ் எனக்கு போன் பண்ண 9ஆம் தேதி இரவு 10ஆம் தேதி அதிகாலை. அப்ப நான் ஒரு கூட்டத்துல இருந்த எங்களுடைய ராணுவ தலைமை அதிகாரிகளோட நான் பேசிக்கிட்டு இருந்தேன். அதனால நான் போனை அட்டென்ட் பண்ணல. அதுக்கு பிறகு நான் அவருக்கு கால் பேக் பண்ணும் பொழுது, இன்னைக்கு இரவு பாகிஸ்தான் உங்கள் மேல் மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நடத்த இருக்கிறது அப்படின்னு சொன்னார். நான் அவருக்கு பதிலடியாக என்ன சொன்னேன் என்றால், அவர்கள் அப்படி ஏதாவது செய்தார்கள் என்றால் மிகப்பெரிய ஒரு விளைவை அவர்கள் சந்திக்க நேரிடும். அதாவது அதுக்கு அவர் வார்த்தை யூஸ் பண்ணது கோலிக்கு ஜவாப் கோலேசே மிலேகா. அதாவது அவர்கள் துப்பாக்கி வகைகளை யூஸ் பண்ணினார்கள் என்றால் நாங்கள் பீரங்கியால் தாக்குவோம். அது ஒரு ஸ்லாங், அதாவது இந்த ஹிந்தி மொழியில அது மாதிரி சொல்றது வழக்கம். அப்படியாப்பட்ட ஒரு மிக தாக்குதலை பாகிஸ்தான் என்ற ஒரு நாடே இல்லாத அளவுக்கு எங்களால் செய்துவிடும் அப்படின்ற அளவுக்கு நான் அவரிடம் சொன்னேன். அது மட்டும்தான் அங்கிருந்து வந்த தகவல். மற்றபடி அதாவது எந்த ஒரு நாட்டுடைய தலைவரும் இதை நிறுத்த சொல்லவில்லை அப்படின்றத அவர் இன்னைக்கு தெள்ள தெளிவாக அவர் சொல்லிவிட்டார். அடுத்ததாக காங்கிரஸ் எந்த லைன் அடாப்ட் பண்றாங்க, அவங்களுடைய நரேட்டிவ் எப்படி போயிட்டு இருக்குது அப்படின்னா, அந்த நரேட்டிவ் முழுக்க முழுக்க பாகிஸ்தானோட சப்போர்ட்டான ஒரு நரேட்டிவ் அவங்க செட் பண்றாங்க. இன்ஃபேக்ட் அவர் பயன்படுத்தின வார்த்தை என்னன்னா, பாகிஸ்தானுடைய செய்தி தொடர்பாளர்களாக காங்கிரஸ் தலைவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பிரவக்தா அப்படின்ற ஒரு வார்த்தை,